73 வயது முதியவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ். அடுத்த சில நொடியில் வந்த செல்போன் அழைப்பு. டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக முதியவரை மிரட்டி 4.15 கோடியை சுருட்டிய 23 வயது இளைஞர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் சென்னையில் உள்ள முதியவரை ஏமாற்றியது எப்படி? இளைஞர் கைது செய்யப்பட்டாரா? பின்னணி என்ன? 73 வயசாகும் முதியவர் ஸ்ரீவத்சன் ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல பொறுப்புல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. கை நிறைய சம்பளம் வாங்கின அந்த முதியவருக்கு சொத்தும் பேங்க் பேலன்ஸும் அதிகமா இருந்திருக்கு. அதனால சென்னை மயிலாப்பூர்ல பிள்ளைகள் பேரன் பேத்திகளோட சந்தோஷமா வாழ்க்கைய கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா பேங்க் பேலன்ஸுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த முதியவருக்கு தெரியாம போச்சு. செப்டம்பர் 26ஆம் தேதி முதியவரோட செல்போன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல உங்க சிம் கார்டு சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதாவும் மும்பை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரமே உங்களை கைது செய்ய போறாங்கன்னு இருந்திருக்கு. அதை பார்த்து ஷாக்கான முதியவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சிருக்காரு. அந்த யோசனைக்கு மத்தியில ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் தான் முதியவரோட பேங்க் பேலன்ஸை வாஷ் அவுட் பண்ண வந்த கால். மும்பை சைபர் கிரைம்ல இருந்து உயரதிகாரி பேசுறதா எதிர்முனையிலிருந்து ஒரு ஆண் குரல் கேட்டிருக்கு. ஏற்கனவே மெசேஜை பார்த்து அரண்டு போன முதியவர் போன்ல மர்ம நபர் பேசின வாய்ஸை கேட்டு மேலும் மிரண்டிருக்காரு. சட்டவிரோத செயல்கள் தொடர்பா இன்டர்போல் மற்றும் உச்சநீதிமன்றம் தகவல் வெளியிட்டிருக்கிறதாவும் மர்ம நபர் மிரட்டி இருக்காரு. முதியவரோட குரல்ல ஒருவித பதற்றத்தை கண்டுபிடிச்ச எதிர்முனையில் இருந்த நபர், நீங்க மும்பை சைபர் கிரைம் போலீஸ்ல நேர்ல ஆஜராக்கணும், இல்லன்னா சென்னைக்கு வந்து நாங்களே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வருவோம்னு கடுமையா பேசியிருக்காரு. அதோட உங்க அக்கவுண்ட்ல எல்லா பணத்தையும் நான் சொல்ற வங்கி எண்ணுக்கு உடனே அனுப்பணும். அந்த பணத்தை ரிசர்வ் வங்கி ஆய்வு பண்ணுவாங்க. அந்த ஆய்வு முடிஞ்சதும் உங்க பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கே திரும்ப வந்துரும்னு சொல்லி இருக்காரு எதிர்முனையில் இருந்த அந்த மர்ம நபர். அந்த பேச்சை கேட்டு நடுங்கின முதியவர் தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த 4.15 கோடி பணத்தை மர்ம நபர் சொன்ன வங்கி கணக்குகளுக்கு செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் பல தவணையா அனுப்பி இருக்காரு. அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை முதியவர் முழுசா அனுப்புனதும் மர்ம நபர் போனை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செல்போன் நம்பர்ல இருந்து அழைப்போ வாட்ஸ்அப் மெசேஜோ எதுவுமே வரல. அதனால மும்பை சைபர் கிரைமுக்கு போன் பண்ணி நடந்த விவரத்தை சொல்லி பணத்தை கேட்டிருக்காரு முதியவர். அதை கேட்டு அதிர்ச்சியான மும்பை சைபர் கிரைம் போலீசார், எங்க தரப்பிலிருந்து உங்ககிட்ட யாருமே பேசல, பணமும் கேட்கல, அதனால உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏமாந்த விஷயமே முதியவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே சென்னை வேப்பேரியில் உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு முதியவர் ஸ்ரீவத்சன். அடுத்து கமிஷனர் அருண் உடனே விசாரிக்க உத்தரவிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில இறங்கி இருக்காங்க. முதியவர்கிட்ட பேசின செல்போன் நம்பர் யார் பேர்ல வாங்கப்பட்டிருக்கு, அதோட முகவரி எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டம் மௌரானிப்பூர்ல இருந்து மனிஷ்குமார்ங்கிற நபர் முதியவர்கிட்ட பேசினது தெரிஞ்சிருக்கு. அடுத்து சென்னையிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போன சென்னை சைபர் கிரைம் போலீசார் அந்த மாநில போலீசார் உதவியோட இளைஞர் மனிஷ்குமாரை கைது பண்ணி டிரான்சிட் வாரண்ட் மூலமா சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனிஷ்குமார் கிட்ட நடத்தின விசாரணையில ஏமாந்தது முதியவர் ஸ்ரீவத்சன் மட்டுமில்ல, பல முதியவர்கள் ஏமாந்திருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி ஆன்லைன் மூலமா வேலை வாங்கி தர்றதாவும் மோசடியில ஈடுபட்டிருக்காரு மனிஷ்குமார். டிஜிட்டல் அரெஸ்ட் செஞ்சிருக்கிறதா பல முதியவர்களை குறி வச்சு பணத்தை மோசடி பண்றதுதான் மனிஷ்குமாரோட ஸ்பெஷல் டெக்னிக். அப்படி ஏமாந்த பல முதியவர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஸ்ரீவத்சனும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாருன்னு பல்கா 4.15 கோடியை அமுக்கி இருக்காரு மனிஷ்குமார். ஆனா முதியவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால மனிஷ்குமார் சிக்கிட்டாரு.
அதே மாதிரி இந்த மோசடிக்கு பின்னால மனிஷ்குமார் மட்டுமில்ல, இன்னும் 4 பேர் இருக்கிறதா இளைஞரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நேக்கா ஏமாத்தி பறிக்கிற பணத்தை ஆளுக்கு 25% பிரிச்சு எடுத்துக்கிறது தான் இந்த கூட்டத்தோட வழக்கமா. மனிஷ்குமார் கிட்ட இருந்து 2 செல்போன்கள், 7 வங்கி புத்தகங்கள் பறிமுதல் பண்ணி சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்ச போலீசார் மோசடி கும்பல சேர்ந்த 3 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க.